உலகத்தோட பெஸ்ட் ரெயின் வாட்டர் ட்ரைனேஜ் சிஸ்டம் ஜப்பானில் டோக்கியோவில் இருக்குது. இதை பற்றி எக்கச்சக்க வீடியோஸ் இருக்குது. இன்டர்நெட்டில் நிறைய பேர் வீடியோ பண்ணியிருக்காங்க. நான் இதை பற்றி வீடியோ பண்ணணும்னு ரொம்ப நாளாக எனக்கு இதை தெரிஞ்சதுலேருந்து ஆசை. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான் டோக்கியோவில் எக்ஸஸாக அடிக்கடி நிறைய மழைகள், புயல்கள், சுனாமி இந்த மாதிரி நிறைய இயற்கை பேரிடர்கள் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமாக பிளானிங் பண்ணி பல மில்லியன்கள் செலவு பண்ணி பல வருஷங்கள் இதை கட்டியிருக்காங்க. 2006 முடிஞ்சது. டோக்கியோவில் பெய்கிற அதிகப்படியான மழை நீரை எங்கேயுமே ஸ்ட்ரீட்லேயோ இல்லை நம்ம வாழ்கிற தெருவுலேயோ எங்கேயுமே தேங்க விடாமல் அவ்வளோ தண்ணியும் கலெக்ட் பண்ணி பூமிக்கு அடியில் கட்டியிருக்க ஒரு சின்ன டேமுன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு லிபர்ட்டி ஸ்டாச்சு அளவுக்கு ஆயிட்டுது. கீழே அண்டர் கிரவுண்டில் ஒரு சின்ன டேமே பூமிக்கு அடியில் கட்டி டோக்கியோவில் பெய்கிற எக்ஸஸான மழை நீரை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி பெரிய பெரிய டர்பன் இன்ஜின் வச்சு டோக்கியோவுக்கு வெளியே இருக்கிற இடு நதியில் வெளியே விடுறாங்க. இது ஒரு பெரிய இன்ஜினியரிங் மார்வலுங்க. இது ஃபுல்லாகவே ஆட்டோமேட்டட், கம்ப்யூட்டரைஸ்ட். இதுக்கு பல மில்லியன் செலவு பண்ணியிருக்காங்க. உலகத்திலேயே பெஸ்ட் ஸ்டோம் வாட்டர் ட்ரைனேஜ் சிஸ்டம் இதுன்னு சொல்கிறாங்க. நம்ம நாட்டில் என்னென்னமோ கட்டுறாங்க. அயனில் பிரிட்ஜு கட்டுறாங்க, ஸ்டீல் பிரிட்ஜு கட்டுறாங்க, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுறாங்க, பஸ் ஸ்டாண்ட் கட்டுறாங்க. எஸ்பெஷலி சென்னையில் ஒரு மழை பெஞ்சால் தண்ணி எவ்வளோ தேங்குது. இது நம்மளுக்கு ரொம்ப கண்டிப்பாக தேவை. இதை பற்றி கூகுள் பண்ணி பாருங்கள். நான் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை தான் சொல்கிறேன். ரொம்ப பயங்கரமான இன்ஜினியரிங் மாவல் இது.